என் தங்கப்பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த இந்த மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் தாயானவள் நான் மஞ்சள் அலங்காரத்தோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளை என்னை கண்டதும் நீ தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு சுப செய்தி ஒன்றினை இன்று உன் தாயானவள் நான் தந்து விடுகின்றேன். என் பிள்ளையை எத்தனை காலம்தான் நானும் காக்க வைத்து கொண்டிருப்பேன். இன்றாவது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். எந்த ஒரு நல்ல செய்தியை உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நல்ல செய்தியை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன். என் பிள்ளை, மனதளவில் காயம்பட்ட குழந்தைக்கு மட்டுமே புரியும் இந்த வராகியின் வாக்கு எத்தனை தனக்கு மன ஆறுதலை கொடுக்கிறது என்று. நேரம் போதாமல் கேட்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மாவின் அன்பு புரிந்து விடாது. என் பிள்ளை, உன்னுடைய மனது பட்ட காயங்களுக்கு மருந்தாகத்தானே உன் தாயானவள் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, எத்தனை நேரம் வேண்டுமானாலும் என் குரலை கேட்பதற்கும் என் வாக்கினை கேட்பதற்கும் நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்துதான் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது. நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. நிறைவேறாத காரியம் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்திற்காக இந்த வாழ்க்கை உனக்கு சோதனையை கொடுத்ததோ அந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. யாருடைய வார்த்தைகளும் யாருடைய பேச்சுக்களும் உன்னுடைய மனதை காயப்படுத்தாமல் இனி என்றும் உனக்கு காவலாக உன் அம்மா நான் நிற்கப் போகின்றேன். என் பிள்ளையே, தேவையற்ற மனிதர்களினுடைய வீண் பேச்சுக்களுக்கு செவி கொடுத்து இன்று மனதளவில் மிகுந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வினை இந்த வராகி நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, எத்தனை காலம்தான் தாயே நீயும் இதையே சொல்லிக் கொண்டிருப்பாய், நானும் இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு அம்மா சொல்வதன் அர்த்தம் புரியாது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் உனக்கு ஒரு ஆறுதல் சர்வ நிச்சயமாக தேவைப்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது கலங்குகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது ஒரு அரவணைப்பை தேடுகின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ என்னை தேடி வந்து விட்டால் போதும், அம்மா உனக்கான அரவணைப்பை கொடுத்து விடுவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் குழந்தை மனதளவில் நொந்து போய்விடக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கம். என் பிள்ளைக்கு நடக்கும் என்பது எனக்கு தெரியும். என் குழந்தை கேட்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றை எல்லாம் உனக்கு நான் இப்பொழுது புரிய வைக்க வேண்டும் என்றால் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும். உனக்கு இது கிடைக்கும், இது நடக்கும் என்று நான் உனக்கான உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். என் வாக்கினை பற்றி கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய உத்வேகத்தை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய். எல்லா நேரத்திலும் இது உனக்கு மன ஆறுதலை கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். என் தங்கமே, சுப செய்தி என்றால் என்ன? உன் மனம் மகிழ்கின்ற நல்ல செய்தி அல்லவா? என் குழந்தை எதிர்பார்க்கின்ற ஒரு செய்தி, தன்னுடைய வாழ்க்கைக்கான செய்தியாக அது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ அடையப் போகின்ற வெற்றியையும் சேர்த்துதான் அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை பற்றிய மனதிற்குள் வைத்திருக்கின்ற தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நடப்பது எல்லாம் வராகியின் அருளால் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளை, மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உடனடியாக வந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறான காரியம் கிடையாது. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை என்னுடைய அருளோடு உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, என்னுடைய அன்பு எந்த அளவிற்கு அளப்பெரியதோ அதைவிட மிகவும் பெரியது உன்னுடைய அன்பு என்று எனக்கு தெரியும். இல்லை என்றால் நீ என்னை தேடி ஓடி வருவாயா? என் பிள்ளை, என்ன நினைக்கின்றாய்? அம்மா நீ எதை எனக்கு செய்து கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி,
குறைந்தபட்சம் எப்பொழுதும் என்னோடு பேசிக்கொண்டாவது இரு. உன்னுடைய குரலை கேட்டாவது நான் என் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வேன் என்று நினைக்கின்ற பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த வராகி வாக்கு தருகின்றேன் என்பதனை மறந்து விடாதே. அப்படியானால் இவையெல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த வாழ்க்கையில் நான் தருவது எல்லாம் என் பிள்ளைக்கு மட்டுமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி தன்னுடைய சக்திகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் காண்பிப்பேன். அந்த நாள் உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி, நல்ல சக்திகள் எல்லாம் உன் அருகில் வந்து சேரும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும். நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதிசக்தி வாய்ந்த பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தானாக வந்து சேரும். அப்படி ஒரு நாளுக்காக காத்திருக்கின்ற என் பிள்ளைக்கு அந்த நாள் மிக விரைவில் வரப்போகின்றது என்கின்ற நல்ல செய்தியையும் இப்பொழுது உன் அம்மா நான் தந்து விடுகின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாயோ, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற உறுதியை உனக்குள் கொண்டாயோ, அந்த நேரத்தில்தான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையின் மீது அன்பு இல்லாமல் வாழ வேண்டுமா என்கின்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுதெல்லாம் நீ என்னதான் என்னை வணங்கினாலும் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியாது. ஏனென்றால் அங்கே எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கின்றது. அது என்னை அங்கே தங்க விடாது. ஆனால் எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தாயோ, அடுத்த நொடியே நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் கணித்து விட்டேன். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அன்பினால் உனக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கிடைத்த மாற்றங்களை நினைத்து இனிமேல் நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை நாம் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு வந்துவிட வேண்டும். ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கையை நான் தலைகீழாக மாற்றி கொடுக்கின்றேன். கஷ்டங்களை கொடுத்ததும் துரோகங்களை கொடுத்ததும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்தது போல் இல்லாமல் இனி நீ எதிர்பார்க்காத பல அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் என்னை தேடி வந்தாயோ அந்த நேரத்திலிருந்து உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை அம்மா எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் பேச்சினை நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய். இந்த தாயானவளின் வார்த்தையில் இருக்கின்ற உண்மையினை நீ புரிந்து கொண்டாய். அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு மட்டுமே. இது நாள் வரையிலும் நடந்ததும் உன்னுடைய நன்மைக்குத்தான். வராகியின் அன்பு முழுமையாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் என் பிள்ளை, முதலில் உன் மனதில் இருக்கின்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்து. நீ சந்தோஷமடைந்தாலே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மனம் நொந்து போய்விடுவார்கள். உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்களின் மனது நொந்து போய்விடும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னுடைய மகிழ்ச்சி உன்னையும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக கரை சேர்த்து விடும். மனது சந்தோஷமடைந்தால் உன்னுடைய உடலும் சந்தோஷமடையும். என் பிள்ளையே, மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு உன் உடல் நிலையிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு நல்ல எதிர்காலத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் இந்த வராகியின் துணை கொண்டு நீ நடைபோட வேண்டும். என்றென்றும் அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ கனவிலும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதுவும் நடக்கவில்லையே என்று வேதனைப்படாமல் எல்லாம் நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்தால் போதும். அம்மா என்றும் உன்னோடு இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து
உன் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்த்துவிட்ட பிறகுதான் மனநிறைவடைவேன். அதுவரையிலும் நீ எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற கவலைகளை வெளிக்கொண்டு வராமல், மற்றவர்கள் முன்னிலையில் அதை காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இருக்கின்ற உணர்வை மட்டும் நீ வெளிக்கொண்டு வா. தானாகவே எல்லாம் மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.